viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 10 ordinary differential equations exercise 10.6. இந்த exercise 10.6 ஓட short introduction and first sum ஓட வீடியோ நம்ம இப்ப பார்க்கலாம். சோ இந்த exercise 10.6 நம்ம ரெண்டு விதமா சால்வ் பண்ணலாம். first case 1 பாருங்க. questionல y divided by x இந்த மாதிரி question வந்துச்சு அப்படினா நம்ம dy by dx is equal to சொல்லி questionல கொடுத்திருக்க மீதி termsலாம் இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். கொண்டு வந்துட்டு f of x, y is equal to f of lambda x, lambda y அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அது homogeneous equationான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் y is equal to vx, dy by dx is equal to v plus x dv by dx அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா y இருக்கு. ஸோ இங்க y is equal to v into இல்லாத term x. ஸோ dy by dx இருக்கு, which is equal to v plus இங்க கீழே என்ன இருக்கோ அதுதான் நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன், x into dv by dx அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கேஸ் 2 பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல x by y இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா dx by dy அப்படின்னு எடுத்துட்டு கொஸ்டின்ல கொடுத்திருக்க மீதி டேர்ம்ஸ்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்புறம் f of x, y is equal to f of lambda x, lambda y அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து put x is equal to vy, அதாவது இங்க dx ன்னு இருக்கு இல்லையா, so x is equal to v into y and dx by dy is equal to v plus y into இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறத நான் இங்க எழுத சொல்லியிருக்கேன், so y into dv divided by dy. so இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த ரெண்டு கேஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. so இதை வச்சுதான் நம்ம சம் சால்வ் பண்ண போறோம். so வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். So exercise 10.6ல first sum question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா solve the following differential equations ன்னு சொல்லி இந்த terms கொடுத்திருக்காங்க. யூசுவலா நம்ம differential equations solve பண்ணணும் அப்படின்னா dx dy term numeratorல இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இங்க இருக்குது. and x termsலாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணணும், y termsலாம் ஒரு பக்கம் குரூப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா x terms வந்து ஒரே பக்கமா குரூப் பண்ண முடியாது. ஏன்னா x plus y இந்த ரெண்டு டேர்முமே இந்த dx இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா x cos of y by x இந்த x டேர்மும் இந்த dy க்கு இருக்கு. சோ அப்ப நம்ம x and y ஒன்னா குரூப் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். அது என்ன நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல பாருங்க y by x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது கேஸ் 1 வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். கேஸ் 1 மாதிரி தானே இருக்குது கொஸ்டின்ல y by x ன்னு கொடுத்ததுனால. சோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ நம்ம dy by dx கண்டுபிடிக்கணும். சோ dy by dx is equal to இந்த dx தான் இங்க கீழே கொண்டு வந்திருக்கேன், which is equal to x plus y cos y divided by x divided by இந்த term x cos of y divided by x. dx மேல வரணுமா dy மேல வரணுமா நமக்கு தெரியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கேஸ் 1னா கொஸ்டின்ல இங்க y by x அப்படின்னு வரும். சோ y by x ன்னு வரும்போது நம்ம dy by dx அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணோம். சோ dy divided by dx is equal to இந்த term divided by இந்த term எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது f of x, y is equal to f of lambda x, lambda y அப்படின்னு வரணும் நமக்கு. சோ இந்த டேர்ம் தான் f of x, y அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம f of lambda x, lambda y கண்டுபிடிக்கணும். சோ f of lambda x, lambda y is equal to x க்கு பதிலா lambda x போடணும், y க்கு பதிலா lambda y போடணும், அதுதானே அர்த்தம். சோ இங்க x க்கு பதிலா lambda x போடுறேன், y க்கு பதிலா lambda y போடுறேன், cos of y க்கு பதிலா lambda y போடுறேன், இங்க x க்கு பதிலா lambda x போடுறேன், divided by x பதிலா lambda x, cos of y க்கு பதிலா lambda y divided by lambda x. இந்த லாம்டாவும் கேன்சல் ஆயிடும், இங்கேயும் லாம்டா கேன்சல் ஆயிடும். சோ இங்க lambda x plus lambda y ன்னு இருக்கு. இங்க நான் லாம்டாவை காமனா எடுத்துக்கிறேன். அப்போ x plus y cos of y by x ன்னு இருக்குமா, divided by lambda x into cos of y by x அப்படின்னு இருக்குமா. இந்த லாம்டாவும் கேன்சல் ஆயிடும். சோ நமக்கு என்ன டேர்ம் இருக்குன்னா x plus y into cos of y by x divided by x cos of y by x ன்னு இருக்கா.
இந்த டேர்மும் ஒரே மாதிரி இருக்கா? அப்ப f of x, y is equal to f of lambda x, lambda y நம்ம சொல்லலாமா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம it is a homogeneous equation அப்படின்னு சொல்லலாம். So next step என்ன பண்ணலாம்னா, put y is equal to vx, dy by dx is equal to v plus x into dv divided by dx. f of x, y தான் நான் dy by dx அப்படின்னு எடுத்துக்கேன் இல்லையா? அப்ப dy by dx is equal to இந்த டேர்ம். இதுல தான் நான் yக்கு பதிலா vx ன்னு போட போறேன். இந்த dy by dxக்கு பதிலா v plus x dv by dx அப்படின்னு போட போறேன். So இந்த டேர்ம் நான் அப்படியே எடுத்து இங்க எழுதுறேன். இந்த dy by dxக்கு பதிலா நான் இந்த டேர்ம் எழுத போறேன். So v plus x dv divided by dx இந்த டேர்ம் இங்க எழுதிக்கிறேன். Which is equal to இங்க yக்கு பதிலா நான் vx போடுறேன். அப்போ x plus இங்க yக்கு பதிலா vx into cos of vx divided by x divided by x into cos of இந்த yக்கு பதிலா vx போடுறேன் divided by x. இந்த x இந்த x cancel ஆயிடும். அதே மாதிரி இந்த x cancel ஆயிடும். இங்கே ஒரு x இருக்கு, இங்கே ஒரு x இருக்கு. So நான் x காமனா வெளியில எடுக்கிறேன். x into 1 plus v cos v 1 plus v cos v இங்க x நான் காமனா வெளியே எடுத்திருக்கேன் divided by x into cos v. So இந்த x cancel ஆயிடும். remaining 1 plus v cos v divided by cos v இருக்கும். அதாவது v plus x dv by dx is equal to 1 plus v cos v divided by cos v இருக்கா? இப்போ இந்த x into dv by dx ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். x into dv by dx is equal to 1 plus v cos v divided by cos v. இந்த plus v இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus v ஆயிடுமா? இப்போ இதுக்கு LCM எடுங்க. 1 plus v cos v minus இந்த v into cos v ஆயிடும். So v into cos v divided by cos v. இந்த plus v cos v minus v cos v cancel ஆயிடும். So 1 by cos v தான் remaining இருக்கும். So x into dv by dx is equal to 1 by cos v அப்படின்னு இருக்கா? இந்த 1 by cos v நான் secant v அப்படின்னு எழுதிக்கிறேன். So x into dv divided by dx is equal to secant v. நம்ம previous sumsலே பார்த்திருப்போம். இந்த derivatives அதாவது இந்த dv dxலாம் நம்ம numeratorல தான் இருக்கணும் அப்படின்னு previous sumsலே பார்த்திருப்போம். So இங்க dxன்றது denominatorல இருக்கு. So அதை நம்ம numeratorக்கு கொண்டு வரலாம். So x into dv is equal to இந்த dx இங்க போச்சுன்னா secant v into dx வரும். இப்போ x term v termலாம் ஒரு பக்கமா நம்ம group பண்ணிக்கலாம். So dx இந்த x கீழே வந்துச்சுன்னா divided by x ஆயிடும். அப்போ dv divided by secant v வந்துரும். So இந்த d terms நமக்கு வேண்டாம். அதனால நான் integrating on both sides பண்றேன். So integration of dx divided by x is equal to integration of dv divided by secant v அப்படின்னு பண்ணலாமா? So 1 by secant v நான் cos v அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ integration of dx divided by x is equal to integration of cos v dv அப்படின்னு எழுதலாமா? Integration of dx divided by x நம்ம log x ன்னு எடுத்துக்கலாமா? So log x plus log c is equal to integration of cos v dv cos v integrate பண்ணா sin v அப்படின்னு வருமா? So இங்கே பாத்தீங்கன்னா log of m plus log of n னா log of mn அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது அடிஷன்ல இருந்தா மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன்ல இருந்தா டிவிஷன். இங்க அடிஷன்ல இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். log of cx is equal to sin v. இந்த v term நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்திருக்கோம். y is equal to vx அப்படின்னு எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இந்த v term இதுல இருந்து கண்டுபிடிக்கலாமா? சோ v is equal to y divided by x. இந்த x இந்த பக்கம் வந்துரும். சோ y by x ன்னு ஆயிடும். சோ இந்த v termக்கு பதிலா நம்ம y by x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ log cx is equal to sin of y divided by x நம்ம எழுதலாம் அந்த v க்கு பதிலா. சோ இவ்வளவுதான் இந்த சம். இந்த சம்மோட ஓவர்வியூ பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. y by x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கேஸ் 1 வச்சு நம்ம சால்வ் பண்ணனும். சோ dy by dx ஒரு பக்கமா வச்சுட்டு மீதிலாம் இந்த பக்கம் கொண்டு வந்துறோம். f of x, y is equal to f of lambda x, lambda y அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்றோம்.
அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா y is equal to vx ன்னு போடுறோம். dy by dx is equal to v plus x dv by dx. இந்த டேர்ம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்றோம். 1 by secant v நான் cos v அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ cos v இன்டிகிரேட் பண்ணா sin v, இந்த டேர்ம் வந்து log x plus log c ஆகும். ஸோ அடிஷன்ல இருந்தா மல்டிப்ளை பண்றோம் log அண்ட் இந்த விக்கு பதிலாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ஸ்டார்டிங்ல v y is equal to vx ல இருந்து நம்ம v டேர்ம் கண்டுபிடிச்சு எழுதுறோம். அந்த v டேர்ம் இந்த sin vன்றதுல சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் இந்த சம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.